லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது ஒரு ஜாதகத்தில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், 6-8 குடையவர்களோட ராகு சேரக்கூடாது. அப்படி வரும் பொழுது நம்ம ஏற்கனவே துலா லக்னத்திற்கு 6 குடைய குருவாக இருந்து அவர் ராகு சேர்ந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்த மாதிரி, மீன லக்னமாகி மீன லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவர் அப்படின்னு முதல்ல யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-8 குடைய சுக்கிரன். இந்த சுக்கிரன் தாங்க சுத்தமாக ஆகாதவர். இந்த மீன லக்னத்தை பொறுத்த மட்டும் 3-8 குடைய சுக்கிரனோட திசை வராமல் இருக்கிறது. அப்படியே வந்தாலும் இருக்கிற திசைகளிலேயே பெரிய திசை, வருடங்கள் அதிகமாக உள்ள ஒரு திசை எதுன்னு கேட்டோம்னா சுக்கிர திசை தான். சுக்கிர திசைக்கு மேலே ஒரு திசை வருஷங்கள் கிடையாது. சுக்கிரன் தான் 20 வருஷம், சனி கூட 19 வருஷம் தான், ராகு 18 வருஷம், புதன் 17 வருஷம். அப்படி வரும் பொழுது அதிக வருஷங்களை கொண்டவர் சுக்கிரன். அப்படி வரும் பொழுது இந்த மீன லக்னத்திற்காக பேசும்பொழுது சுக்கிரனை பற்றி பேசி தனங்க ஆகணும். அப்போது இந்த சுக்கிர திசை வரக்கூடாதுங்கிற மாதிரி தான் பேசுகிற மாதிரி வருது. சரி இல்லைங்க, சுக்கிர திசை வருதுங்க, ஒரு நல்ல இடத்துல, இவ்வளவுதான், சூப்பரான இடத்துல இருக்கணும். என்னை பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, மீன லக்னத்திற்கு சுக்கிரன் 12ஆம் வீடான கும்பத்தில் இருப்பது நல்ல யோகம். இல்லையா, 6ஆம் வீடான சிம்மத்தில் இருப்பது நல்ல யோகம். சிம்மம் பகை வீடாக இருந்தாலும் இந்த இடத்துல தான் நம்ம பார்த்துக்கணும். மீன நகரத்திற்கு 3-8 குடைவர் ஆகி அந்த கெட்டவன் போய் 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் கெட்டு போய்விடுகிறார். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பை இந்த இடத்துல சுக்கணும். இதுதான் நம்ம பகை வீடுங்க, சூரியனோட வீடுங்க, இதெல்லாம் இந்த இடத்துல கணக்கு. அவர் 6ல் போய் மறைச்சிட்டார். கெட்டவன் போய் சேஃப்டியாக இன்னொரு இடத்துல உட்காந்துட்டார். அவ்வளோதான். அந்த திசை வரும்போது லாட்ரி யோகத்திலிருந்து என்ன வரும். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன கேட்டீங்கன்னா, சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருக்காங்க. இந்த 3-8 குடையவரோட ராகு சேரக்கூடாது அப்படிங்கிறதா, 8ஆம் அதிபதியோட ராகு சேரக்கூடாது அப்படிங்கிறதா. அப்படி வரும்பொழுது இந்த சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து இருந்தா நம்ம என்ன நினைப்போம், சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்துருக்காங்கங்க, சுபக்கிரகத்தோட இருக்கிறாருங்க, ராகு நல்ல யோகத்தோட அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அது இந்த இடத்துல அவர் ஏற்கனவே எப்படி கெடுக்கலான்னு இருக்கிறார். அவர் கூட போய் ராகு சேர்ந்தா, அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒரு கண்ணாடி. அவர் என்ன பண்ணுவார், பக்கத்தில் இருக்கிறவங்க யாரோ அவங்க சொல்கிறபடி அப்படியே பண்ணிவிடுவார். அப்போது சுக்கிரன் என்ன நினைக்கிறாரோ அதை பூரா ராகு பண்ணிடுவார். என்ன பண்ணுவார், நல்ல ஆதிபத்தியத்துக்கு இருந்தால் நல்ல ஆதிபத்தியத்துக்கு வைப்பார், கெட்டாதிபத்தியத்துக்கு இருந்தால் கெட்டாதிபத்தியத்தை தானே அவர் யோசிப்பார். அப்படி தானே வருவது. அப்படி வரும்போது ராகு 3-8 கூடிய சுக்கிரனுடைய வேலையை பார்த்துக்கலாம். இதுதான் இதில் பிரச்சனையே. அப்படி வரும் பொழுது இந்த சுக்கிரனும் ராகுவும் எங்கெங்கே இருந்தால் வருது, மெயினாக பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதையும், சுக்கிரன் ராகு சேரும்போது என்ன ஆகுதுன்னா பீடித்து விடுகிறார். ராகு பீடிக்கும் பொழுது சுக்கிரனுடைய, அதாவது இந்த இதில் ஒரு பாயிண்ட்டும் வரும், மனைவியால் கிடக்கக்கூடிய, அதாவது பெரிய இதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக அமையாது. ஆனால் 7 குடைய புதனையும் நம்ம பார்க்கணுங்க. அதுக்காக நம்ம சுக்கிரன்னா பெண் ஸ்தானம் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு முடிச்சிட முடியாது. இந்த மீன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி கடைசி ஸ்தானாதிபதியாக வர்றாருல, அவர் பெண்ணாக இருந்தால் கணவன், ஆணாக இருந்தால் மனைவிங்கிற ஸ்தானத்தை அவர் வந்துடுறாருல புதன். இப்போ அவரும் நல்லா இருக்கணும். இல்லாமல் இருந்தால் தான் இந்த சுக்கிரனுடைய இது அவ்வளோ மொத்தமாக கெட்டு போயிடும். ராகுவும் கெடுத்துருவார். ராகு திசை வந்துச்சு அப்படின்னா கெட்டு பலன்கள் அதிகமாக வருது அப்படிங்கிறது தான். இப்போது சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து இருந்து அந்த திசை வருது அப்படின்னா மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். இப்போ நம்ம மீன லக்னமாக இருந்து எந்த வீட்டில் இருந்தால் எப்படி வருது பாருங்க. மீன லக்னங்க, மீன லக்னத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 3-8 குடையவராக சுக்கிரன் வந்துருக்காங்க. இந்த 3-8 குடையவராக சுக்கிரன் இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல ராகு கூட இருக்கிறாங்க, கேது இங்கே இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த ராகு திசை வருதுங்க. இந்த ராகு திசை வந்தால் முதல்ல ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். ஏன் நான் இந்த வீட்டை போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன். இந்த வீட்டை பொறுத்த மட்டும் கேந்திராதிபதியான புதனுடைய வீடு. இந்த லக்னத்துக்கு உபய லக்னத்திற்கு கேந்திர வீடுகள் இல்லைன்னா 4 வீடுகளில் லக்னாதிபதி 1-10 விட்டுட்டு பார்த்தா 4-7 கூட புதனோட வீட்டில் இருக்கிறாங்க. சுக்கிரன் நட்பு வீட்டில் இருக்கிறாங்க. இருந்தாலும் ராகு கூட சேர்ந்துருக்கும் போது அவர் ராகுவால் பீடிக்கப்பட்டு இந்த ராகு திசை வரும் பொழுது பெரிய யோகத்தை கொடுப்பதில்லை அப்படிங்கிறது. எதனால அப்படின்னா 3-8 குடையவரோட, அதாவது லக்னத்திற்கு ஆகாதவரோட ராகு சேரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அதுக்காகத்தான் நம்ம இதை பார்க்குறோம். சேர்ந்துருக்கிறாங்க. அதே சமயம் இங்கே சந்திரனும் சனியும் இருந்துட்டாங்க. சந்திரனும் சனியும் இருந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, சனியின் பார்வையை ராகு வாங்கிடுறாரு.
சுக்கிரனும் வைக்கிறார். ரொம்ப கெடுபலத்தில் இருக்கு. அதே சமயம் 4ஆம் வீடு யாருங்க? தாய்ஸ்தானம். அந்த தாய்ஸ்தானாதிபதி அதாவது சந்திரன் சொல்லுங்க பார்த்தீங்களா, இந்த 4ஆம் வீட்டாதிபதி புதன், அது கணக்கு இல்லை. ஆனா தாய்ஸ்தானமான அந்த சந்திரனும் இங்க கெட்டு போயிருந்தா அம்மா ஸ்தானத்தையும் அது கெடுத்துரும். நோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் அவங்களுக்கு கொடுத்துருங்கிறக்காக நான் போட்டுருது, வேற ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லாம இப்ப சுக்கிரனும் ராகுவும் மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா ராகு திசை வரும் பொழுது கெடுபலன்கள் அதிகமாக நடக்குது. இதுதான் இதுல முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஒரு லக்னத்துக்கு ஆகாதவங்களோட ராகு சேர்ந்து அவர் திசைக்கு நடத்தக்கூடாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். புதன் இருக்கிறாங்க, புதன் இங்க இருக்கிறாங்க, அவ்வளவுதாங்க. என்ன காரணம் சொல்லிடுறேன். 4ஆம் அதிபதிங்கிற முறையில 5ல் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா சுத்தமாக ஆகாத வீடு, புதனுக்கு சுத்தமாக ஆகாத வீடு, அங்க போய் இருக்கும் பொழுது அதனுடைய பலங்கள் ரொம்ப குறையும். புதன் இங்க இருக்கலாம், தப்பு இல்லை, நல்ல இடம், சூப்பரான இடம், சிம்மத்துல இருக்கலாம், தப்பு இல்லை. நான் அங்க இல்லாம புதன் ஏதோ ஒரு வகையில கெட்டு போயிட்டாரு அப்படின்னா அந்த புதனை யாரும் பார்க்கல, பாவக்கிரகங்களோட இணைச்சிட்டாரு, புதனும் செவ்வாயும் இணைஞ்சிருந்துட்டாரு அப்படின்னா இந்த ராகு திசை கெடுபலன்களை அதிகமாக கொடுத்து விடுகிறது அப்படிங்கிறது தான். அப்படி இல்லைங்க, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் 10ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்த்து தொழில் ஸ்தானத்தையும் கெடுப்பார். ஏன்னா அவரும் கெட்டு போயிட்டாரு, ராகுவும் கெடுதலை பண்றாரு. அப்ப பண்ணும்போது 10ஆம் வீட்டை பார்க்கும்போது அதையும் கெடுப்பார். இப்படி வரட்டு சுக்கிரனும் ராகுவும் இங்க, கேது இங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, இந்த லக்னத்துக்கு சுத்தமா ஆகாதவர்னு பேசியாச்சு சுக்கிரனை. அப்படி இருக்கும்போது அந்த சுக்கிரன் 2ல இருந்து 8ஆம் வீட்டை பார்த்தது. இதுதான் இதுல பிரச்சனை. இப்ப நான் வந்து 4க்கு சொன்னேன்ல, அதை விட மோசமா இருக்கும் இது. 2 லக்னத்துக்கு 2ல சுக்கிரன் இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு ஆகாதவர்னு ஆயிடுச்சு, அவர் போய் நேர 8ஆம் வீட்டை தன்னோட வீட்டை பார்க்கிறார். பார்க்க கூடாது. அப்போ ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆயுள் கொஞ்சம் கூடும். 8ஆம் வீட்டை 8ஆம் அதிபதியை பார்த்து சுபக்கிரகமா இருந்தா ஆயுள் கூடும். இருந்தாலும் ராகுவோட இணைந்து இருக்கிறதுனால 8ஆம் வீட்டை பார்க்கும்போது நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துவிடும். இந்த லக்னத்துக்கு சந்திரனும் கெட்டு போயிருந்தாங்கன்னா கன்ஃபார்மா அவங்களுக்கு உடம்பு சம்பந்த பாதிப்புகளையும் கொடுத்துரும். ராகு திசை, சுக்கிர திசையை சொல்ல வேண்டியதே இல்லை, சுக்கிர திசை சுத்தமாவே விட முடியாது, ராகு திசைக்கு இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா 2 பேரும் கெடுப்பாங்கன்னு தான் சொல்ல வேண்டாம். அதான் பாயிண்டே போகும், வீடியோ பாயிண்டே அதான், 2 பேருமே கெடுப்பாங்க அப்படிங்கிறார். சுக்கிரனும் கெடுப்பாரு, ராகுவும் கெடுப்பாரு. சுக்கிரனை விட ராகு நல்லா ரொம்ப கெடுப்பாரு இருக்கிறதுக்காக அதை சொல்ல வந்தேன். ஆனா ஒரு விஷயத்தை நம்ம நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி கிரக அமைப்பு வந்திருக்குதுங்க அப்படின்னா இவங்க ஏதாச்சும் ஒரு செயின்ல அவங்க பிறந்துருவாங்க, தப்பிக்க முடியாது. ஒண்ணு சுக்கிர திசையில உள்ள வந்துருவாங்க ஒரு குறிப்பிட்ட வயசு, இல்லையா ராகு திசையில உள்ள வந்துருவாங்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து அந்த பிரச்சனைக்கு ஆளாக்கக்கூடிய சூழ்நிலையை அது கொடுத்து விடுகிறது அப்படிங்கிறது தான் இதுல வர்ற முக்கியமான பாயிண்ட். சுக்கிர திசை வருதுங்க, சுக்கிர திசை இல்லாம பிறந்துட்டாங்க, சூரிய திசை பிறந்துட்டாங்க. சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, சூரியன் 6, சந்திரன் 10, 16, செவ்வாய் 7, 23, ராகு 23. சரியான வயசு வருதுங்களா? 23 to 41. ஒருத்தங்க நல்லா வளர வேண்டிய வயசுல, முன்னேறக்கூடிய வயசுல வந்துச்சுங்களா ராகு திசை, அவங்கள மொத்தமா கெடுத்து. அதே சமயம் இந்த சுக்கிரனோட இருக்கிறதுனால பெண் சம்பந்தப்பட்ட வகையிலையோ வேற ஏதோ ஒரு வகையில சூதாட்டம் ஏதோ ஒரு வகையில கொண்டு போயிடும், போதை அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையாச்சும் அவங்களுக்கு எடுத்து. ஆணாக இருந்தா பெண்ணாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட் இல்லாம அப்பா சப்போர்ட்டு, கணவன் சப்போர்ட் இல்லாத மாதிரி கொண்டு போயிடும். அதே சமயம் இப்போ ராகு திசையை பேசிட்டு இருந்தோம், சுக்கிர திசை வருது. இவங்க பிறக்கும் போதே குரு திசையில பிறந்துட்டாங்க, சனி திசையில பிறந்துட்டாங்க, சனி திசை 10 வருஷம் இருக்கும்போது பிறந்துட்டாங்க. புதன் திசை 17 வருஷம் 27, கேது திசை 7 34 வயசுல சுக்கிர திசை வந்துச்சா அவ்வளவு. ஆக மொத்தத்துல ஏதோ ஒரு செயின்ல அவங்க மாட்டி தான் ஆகணும், அப்படி கொண்டு வந்து. இதுதான் இந்த சயின்ஸ். அப்போ அவங்க வந்து கிரக அமைப்பு அந்த மாதிரி அமைஞ்சிருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க சுக்கிரனுக்கு நல்ல பரிகாரமாக ஸ்ரீரங்கம் செல்வதும் ராகுவுக்கு காலகஸ்தி செல்வதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி வந்திருந்தா என்ன பலனுங்கிறதே நம்ம சொல்லணும்ல. அதனால சுக்கிரனை பொறுத்த மட்டும் ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது நல்ல யோக அமைப்பையும், ராகுக்கு காலகஸ்தி போயிட்டு வர்றதும் நல்ல அமைப்புகளை கொடுக்குங்க. இந்த லக்னத்திற்கு இங்கேயே இருக்கிறது சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேற வந்து கமெண்ட்ஸ்ல டவுட் இருந்தால் சொல்லுங்க. ஆனா இந்த மாதிரி 3, 8 கூடிய ராகு சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்ப நான் வந்து வீடியோவே போட்டது.
சுக்கிரனும் ராகுவும் இங்க இருக்கிறாங்க. இது ஒன்று சொல்லிடுறாங்க. சுக்கிரனும் ராகுவும் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன், நீசம் பெற்ற கிரகத்தோட ராகு இருக்கலாம், ஆட்சி பெற்ற கிரகத்தோட ராகு இருக்கக்கூடாது. இருந்தாலும் இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குதுங்க. 3ல இருக்காது, 8ல இல்லை. 8க்கு 6ல் 6க்கு 8ல் மறைகிறாங்க. அப்படிங்கிறப்போ இங்க ரொம்ப கெடு பலன் வராதுங்க, கம்மியா தான் இருக்கும். சுக்கிரன் ராகு இங்க இருக்குது. இதை 3ஐயும் பார்த்துக்கோங்க. நான் சொன்னதுல இந்த வீடு பரவாயில்லை, ஒரு 60 மார்க்கே கொடுக்கலாம், 55-60 மார்க்கே இதுக்கு கொடுக்கலாம். ஏன் கேட்டீங்கன்னா ஆட்சி வீட்டுல சுக்கிரனும் ராகுவும், சுக்கிரன் யாரையும் பார்க்கல, எதுலையும் தலையிடல, அவர் 8ஆம் வீட்டையும் தலையிடல. ஆனாலும் இந்த குரு எந்த வகையிலாச்சும் வலுத்திருக்கணும், லக்னாதிபதி வலுத்திருக்கணும். இல்லாட்டினா அது பெரிய யோகம் அமையாது. இதுதான். ஓகே, தேங்க்ஸ்.